அமெரிக்காவில டின் பீர் சாப்பிட வேண்டியவன் நானு. எங்க அப்பன் பாஸ்போர்ட் தூக்கி அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சிட்டான். இங்க வந்து சிங்கிள் டீக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சவுண்டு? எரும மாடுங்க கழனி தண்ணி குடிக்கிற ஏரியாவில வந்து உட்கார்ந்தேன் பாரு. அது ஏன் தப்பு. அண்ணா வணக்கம். போட்டுக்க. ஒரு டீ வாங்கி கொடுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா. நீ யாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா. முதல்ல நீ இந்த ஊரா? பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊருண்ணா. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சு என்கிட்ட கேக்குற? 6 மாசமா வேலைக்கு போறேண்ணா. வேலைக்கு போலையா? உடம்பு நல்லா எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கி திங்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா வேலைக்கு போல? ஜோசியத்துல கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதாம்ண்ணா. சொல்லிட்டானா ஜோசியன்? அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க நல்லா பசியா அலைஞ்சிட்டே இருக்க. போடாடே போடா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. செட்டியாரே, என்ன கடைக்கு போகாம இங்க வந்திருக்க? தொடையில பள்ளி விழுந்துச்சுப்பா. எடுத்து போட்டு போக வேண்டியதானே? அட நீ ஒண்ணு, தொடையில பள்ளி விழுந்தா 1 வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல போட்டிருக்கல. பாவி யோ, உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? அதுல வந்து பள்ளி விழுற அளவுக்கு அதை ஏன்டா ஓபன் பண்ணி வைக்கிறீங்க? நான் பள்ளி சொல்றத கேட்டுதான் நடப்பேன். டேய், பள்ளி என்ன ஒன்ன பத்தாடா சொல்லுது சில்லி பையா? ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? ஏய், நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை தப்பா சொன்ன இவரை வெட்டாமடே. ஏன்டா அறிவுரை சொல்ல வந்தா ஏன்டா உடனே அருவாளை ஓங்குறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க, காக்கா கத்துறா கஸ்ட் வருதுங்கிறீங்க. ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா.